அதை பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், ஜபத்துக்கு ஃபவுண்டேஷன் 3 வேணும். ஒன்று விசுவாசம் வேணும், ரெண்டாவது நோக்கம் வேணும். அதான் முக்கியம். நம்ம இன்றைக்கி இது வரைக்கும் விசுவாச ஜபம் பண்ணியிருக்கிறோம், நோக்கம் இல்லாமே பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அதை கற்றுக்கிறோம். நோக்கம் வேணும். மூணாவது வீண் வார்த்தைகள் அங்கே இருக்கக்கூடாது. இதுதான் ஜபத்தோட ஒரு பியூரிட்டி, ஜபத்தோட ஒரு ஞானி ஜபத்தோட ஒரு ப்ரோட்டோகால்னு வச்சுக்கோங்க. ஆமாம், ஒரு ப்ரோட்டோகால், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு அடித்தளம். இது மாதிரி இருக்க வேண்டும். அவர் ஜபத்துக்கு 3 பாயிண்ட் என்ன வேணும்? என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ரெண்டாவது நோக்கம். நீ ஜபம் பண்ண என்ன நோக்கத்துக்கு ஜபம் பண்ணுங்கிற நோக்கம் உனக்கு வேணும். வீண் வார்த்தைகள் எக்காரணத்தில் வீண் வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் நோக்கத்துக்கு வெளியே போய் ஜெபிச்சீங்கன்னா அது வேணுது வீண் வார்த்தை. என்ன நோக்கத்தை ஜெபிக்கிறீங்கன்னா, மழை பெய்யணும், மழை பெய்ய மாத்திரம் ஜெபம். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே ராத்திரி சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அப்புறம் அந்த இடத்துல வீண் வார்த்தைகள் தான். அதுக்கு சாப்பாடு தேவை தனியாக பண்ணிக்கலாம், அதுக்கு தனியாக வேறு விஷயம். அப்போது ஜபத்துக்கு முறை ஃபவுண்டேஷனுக்கு, ஜபங்கிற ஃபவுண்டேஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விசுவாசம் வேணும், எபிரேயர் 12 பிரகாரமாக. நோக்கம் வேணும், யாக்கோபு 5:17 மூலமாய். அப்புறம் மத்தேயு 6:7 மூலமாய். வீண் வார்த்தைகள் வரக்கூடாது, வீண் வார்த்தைகள் வரக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜபம் என்னவா இருக்கும்? ஞானியின் ஜபமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இந்த வருஷம் நம்ம பழகுவோம். 2 வார்த்தை தப்பாக போடலாம், வீண் வார்த்தை வரலாம், அப்புறம் சரி பண்ணிக்கலாம். தேவனுக்கு சந்தோஷம் உண்டா. ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷமாக அப்படி